வணக்கம். அல்மா சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் பாசமணி கண்டன். இன்னைக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதம் நம்ம ரத்தத்தில் இருக்குது. இந்த ஹீமோகுளோபினை பற்றி தான் இந்த காணொலி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மிகுந்த பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை நம்ம உடல் உறுப்புகளுக்கு எல்லாமே கொண்டு செல்லக்கூடிய வேலையை தான் இந்த ஹீமோகுளோபின் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, செல்கள்லேருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணி லங்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குற வேலையும் இந்த ஹீமோகுளோபின் செய்யுது. இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன வகையான சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு இருக்கும், உடல் பலவீனம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் மாதம் மாதம் கரெக்டாக வராது. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தோம்னா சூதகத்தடை என்று சொல்லப்படக்கூடிய அமனோரியா வர்றதுக்கும் இந்த காரணமாக இருக்குது. லோ ஹீமோகுளோபின், அதாவது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் கம்மியாகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பார்த்தா சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுக்காததான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரம்பரை நோய்களில் ஒரு சில பிரச்சனைகளில் இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உடலில் எங்கேயாவது அடிபட்டு அதிகமாக ரத்தம் வெளியேறப்பட்டு அதிகமான ப்ளீடிங் இருந்துச்சுன்னா கூட நமக்கு இந்த லோ ஹீமோகுளோபின் என்று சொல்லப்படக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தோம்னா நம்ம ஹீமோகுளோபின் உடம்புல அதிகம் ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிலர் கேட்பாங்க, அயன் ரிச் ஃபுட் எடுத்தாலே மட்டும் போதுமா, இல்லை சப்ளிமெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு அயன் மட்டும்தான் கிடைக்கும். அதே நேரத்தில் அயன் ரிச்சு ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு அது மூலியமாக மற்ற மினரல்ஸு, விட்டமின்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ரெகுலராக அயன் எடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஒரு நம்ம உடம்புக்கு என்ன அளவு அயன் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸசிவாக நம்ம அயனை கன்சியூம் பண்ணால் அது கண்டிப்பாக லிவரை கூட டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக சப்ளிமெண்ட் எடுக்கும்போது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது. பட் நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது அயன் ரிச் ஃபுட்டாவோ இல்லை ஹெர்பலாவோ எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு வராது. எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அயன் ரிச் ஃபுட்ஸ்லேயே பார்த்தோம்னா அயன் ரெண்டு வகையில் இருக்குது. ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஹீம் அயன் அனிமல் ப்ராடக்ட்ஸில் ஹீம் அயன் இருக்கும். பிளான்ஸில், ஹெர்பல் எல்லாத்துலேயுமே பார்த்தா நான் ஹீம் அயன் தான் அதிகமாக இருக்கும். நான் ஹீம் அயன் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக விட்டமின் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்சர்ஷன் நம்ம உடம்புல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஹீம் அயனை அப்சர்ஷன் பண்ணுறதுக்கு விட்டமின் சி மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி டீ காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயனோட அப்சார்ஷனை அது தடை பண்ணும். அதனால் கண்டிப்பாக லோ ஹீமோகுளோபின், அதாவது அனிமிக் கண்டிஷன் இருக்கவங்க அதிகமாக டீ காஃபி எடுக்கக்கூடாது. அயன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தா முருங்கைக்கீரை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பீன்ஸு, மொச்சை, இறைச்சி, சோயா இதெல்லாம் அயன் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நம்ம அல்மா சித்த மருந்துகளில் பார்த்தீங்கன்னா மாதுளை மணப்பாகு, ஹெச்சிசி சூரணம், நோனி ஜூஸு, எஸ்எஸ் இலகம் இதிலெல்லாம் பார்த்தோம்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் லோ ஹீமோகுளோபின் இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப சிறந்தது. இந்த ஃபுட் பேசிஸில், அதாவது ஹெர்பல் பேசிஸில் நம்ம எடுக்கும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபினை பற்றி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிந்தால் கண்டிப்பாக அல்மா சித்த மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.